இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் சங்கீதம் 148வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவர்க்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்தில் ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலுயா என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கும் தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு வருகிற யாவர்க்கும் தேவன் இந்த நாட்களிலே தம்மை சார்ந்து தம்மை சேர்ந்து இந்த நாட்களிலே இருக்கிற ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவன் ஒரு கொண்டாட்டத்தை இந்த நாட்களில் உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்படியானால் அந்த கொண்டாட்டத்திலே என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு கொம்பை அவர் இந்த நாட்களிலே உயர்த்தினார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு, அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே பாடுகிற அவர்களுக்கு இந்த நாட்களில் தேவன் ஒரு கொம்பை உயர்த்தி இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இன்றைய நாளிலும் இருப்பதற்காக நாங்கள் அவரை இந்த நாட்களிலே ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனங்களாக, அவருடைய பரிசுத்தவான்களாக இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்த அவர் இந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாகவும் கேட்கக்கூடியதாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாக அழைக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, அவரை சேர்ந்த ஜனங்களுமாக அவருடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த நாட்களில் இணைக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற ஒலிவங்கன்றுகள் போல் இந்த நாட்களிலே நாங்கள் இருப்பதை இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களில் நமக்கு சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அருமை பிள்ளைகளே, இப்படியாக நாங்கள் வாழுகிற காலத்திலே நமக்கு தேவன் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்துகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு கொம்பை இந்த நாட்களிலே தேவன் உயர்த்துகிறார் என்றால், நம்முடைய சங்கீதம் 23 சொல்லப்பட்டது போல சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற விதமாக தேவன் ஒரு கொம்பை இந்த நாட்களிலே நமக்கு உயர்த்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களிலே தேவன் நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவன் நமக்கு ஒரு கொம்பை இந்த நாட்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அந்த கொம்பு என்னவென்றால் அபிஷேகம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள், ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்யுமாம்? நுகங்களை உடைக்குமாம், கட்டுக்களை அவிழ்க்குமாம், விடுதலையை தருமாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரி, வாலிப தம்பிகள் ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களிலே இறங்குறது மட்டுமல்ல, அவர்களுடைய எந்த இடத்திலே அவர்கள் அவமானப்பட்டார்களோ அந்த இடத்திலே அவருடைய கொம்புகள் இந்த நாட்களில் உயரும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் அவர்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதனாலே
நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.